ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டு இந்த கேமரா பற்றி டவுட்ஸ் ஓவராக கேட்டிருக்காங்க. சொன்னால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அவங்களால. ஸோ அதனால் அவங்களுக்கான ஒரு புரிதலுக்கான ஒரு சின்ன வீடியோவை இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கோம். ஓகே, சிசிடிவி கேமராஸ் வந்துட்டு நிறைய மெத்தட்ஸில் இருக்குது. ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு வைஃபை கேமராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு சிம் கார்டு கேமராஸ், அதுக்கப்புறம் சோலார் கேமராஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு வயர்டு கேமராஸ், அதுலேயே வந்துட்டு ஹெச்டி கேமரா, ஐபி கேமரா. ஸோ இப்படி தான் அதை வகைப்படுத்த முடியும். ஸ்டார்டிங்லேருந்து வரும் வைபி கேமராஸ், வைஃபை கேமராஸ். வைஃபை கேமராஸ் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரியான கேமராஸ் தான். இதில் இன்டோர் அவுட்டோர் ரெண்டு இருக்குது. வீட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய மாடல்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் இன்டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்டோர்னால் வீட்டுக்குள்ளார ஒரு ஷெட்டுக்கு அடியில் அந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறது. அவுட்டோர் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் மழையில் வெயிலில் நினைகிற மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான இந்த மாதிரியான கேமராஸ் அவுட்டோர் கேமராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டும் கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி மாடலில் ஃபிக்ஸ்டு டைப்பும் இருக்குது, இல்லை 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரியான மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடல் 360 டிகிரி ரொட்டேட்டபிள் மாடல் தான். ஸோ இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு பிராண்டோட ப்ராட்பேண்ட் லைனு, அதில் வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த வைஃபை கனெக்ஷன்லேருந்து நெட்டை எடுத்துக்கிட்டு இது வந்துட்டு வேலை செய்யும். ஸோ நெட் இல்லைன்னா வேலை செய்யாதுன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் மொபைல் வியூ பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அப்லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம நெட் கனெக்ஷன் கம்பல்சரி வேணும். ஒன்று இந்த மாதிரி நெட் கனெக்ஷன் இருக்கணும், இல்லைனா வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஹாட்ஸ்பாட்ஸ் வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி 4G ரூட்டர்ஸ் சிம் கார்டை போட்டு இதுக்குள்ளார நம்ம ரூட்டர்லேருந்து வைஃபை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த வைஃபை கேமராஸ் உங்களுக்கு தேவைப்படும். இதில் வந்துட்டு நீங்கள் எத்தனை கேமராஸ் வேணால் இந்த மாதிரி வைஃபை ரூட்டர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கேமராஸ் வாங்கி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆஸ் யூஷுவல் இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். உங்களுக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகும், மோஷன் டிடெக்ஷன், ஹியூமன் டிடெக்ஷன்ஸு, இது பேன் அண்ட் டில்ட், கேமராவை மூவ் பண்ணிக்கவும் முடியும், மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், மெமரி கார்டு சப்போர்ட் ஆகும், க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கும், 2-வே கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும் முக்கியமாக. ஸோ இது தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 108 டிகிரி வைட் ஆங்கிளில் உங்களுக்கு பிக்சர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பிக்சரை கவர் பண்ணி கொடுக்கும். ஸோ ஓகேங்களா, இது வைஃபை கேமரானா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும். உங்கள் வீட்டில் நெட் கனெக்ஷன் இருக்கணும். வைஃபை ரூட்டர் இருந்து வைஃபை ரூட்டர் மூலிமா நெட் எடுத்து இந்த கேமரா செயல்படும். ஓகே, உங்கள் வீட்டில் நெட் கனெக்ஷன் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த மாடலாக இந்த மாதிரி இன்டோர் இதே மாதிரி அவுட்டோருக்கு உண்டான கேமராஸும் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4G சிம் கார்டு எடுத்து இந்த கேமராக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா, ஸோ இந்த 4G கேமராஸில் இந்த இடத்துல சிம்முக்குன்னு தனியாக ஸ்லாட்டு கொடுத்துருப்பாங்க, மொபைலில் கொடுக்குற மாதிரியே. ஸோ இதில் சிம் கார்டு ஸ்லாட்டு, மெமரி கார்டு ஸ்லாட் போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு த்ரூவாக இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த மொபைலுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த சிம் கார்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி சுற்றுற மாதிரி கேமராஸும் இருக்குது. இந்த மாதிரி இந்த மாதிரி கேமராஸ் இருக்குது. இந்த மாதிரி அவுட்டோர் கேமராஸும் சிம் கார்டு போடுற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கேமரா சூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரூட்டர்ஸ், டாங்கிள்ஸ் யூஸ் பண்ண முடியுமா அதை பார்த்துக்கோங்க. ஒருவேளை இது எதுவுமே ஆப்ஷன் என்கிட்ட இல்லை, எக்ஸ்பென்ஸாக போகுது அப்படின்னா இந்த மாதிரியான சிம் கார்டு கேமராஸ் வாங்கிக்கோங்க. இது இன்டோர் கேமரா. உங்களுக்கு அவுட்டோர் கேமராஸும் இதில் இருக்குது. 360 டிகிரி சுற்றுற மாதிரியும் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக ஒரே வியூவில் பார்க்குற மாதிரியும் இருக்குது. ஓகே, இது எல்லாத்துக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சோலார் கேமரா. இப்போ நம்மக்கிட்ட கரண்ட் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேமராஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். எங்கள் தோட்டத்தில் இல்லை காட்டில் கரண்ட் இல்லை, ஒரு ஷெட்டு போட்டிருக்கோங்க, கரண்ட் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சோலார் கேமராவுக்கு போகலாம். சோலார் கேமராவில் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுவும் இந்த மாதிரி கேமராஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த மாதிரி கேமராஸில் உங்களுக்கு பவர் சப்ளை தனியாக லைன் கொடுத்து தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ பவர் சப்ளைக்கு ஆப்ஷனே இல்லாத பட்சத்தில் மேலே ஒரு சின்னதாக சோலார் பேனல் வச்சு அதுலேருந்து உங்களுக்கு சப்ளை எடுத்து இந்த கேமரா கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு 24 ஹவர்ஸ் அந்த பேட்டரி சார்ஜ் ஆகி உங்களுக்கு கேமராலேருந்து லைவ் கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் 4G மாடல் தான். ஓகேங்களா, அதில் வைஃபை மாடல் வர்றதில்ல, 4G மாடல் மட்டும்தான். சிம் கார்டை மட்டும் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஏன் வைஃபை மாடல் வரல அப்படின்னா, வைஃபை ரூட்டர் வைக்கிறதுக்கும் நமக்கு கரண்ட்டு வேணும். அந்த இடத்துல கரண்ட்டுக்கு உண்டான ப்ரொவிஷனே இல்லைங்கும் போது நம்ம சோலாருக்கு போகிறோம். ஸோ அதனால் அது 4G மாடலில் மட்டும்தான் வரும். ஸோ சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள் கேமரா வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இதை ஷேர்